Hi மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். நடுவில் ரொம்ப நாள் சிக்கா இருந்தேன், இப்பயும் சிக்காக தான் இருக்கேன். வாய்ஸ் கேட்டாலும் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? சாரி, நான் ஆக்டிவாக இல்லாமல் இருந்ததுக்கு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, நான் வந்து ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். பெரிய ட்ரிப்லாம் இல்லை, ஒரு 2 days ட்ரிப் மாதிரி சும்மா போயிட்டு வரலாமேன்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, வெயிட் பண்ணுவோம். அதுக்காக சும்மா என் தங்கச்சியோட ஷாப்பிங் போகிறேன். சில திங்ஸ் வாங்கிட்டோம், பட் சிலதெல்லாம் வாங்கலாமே, ஏதாவது ட்ரெஸ் மாதிரி ஏதாச்சும் வாங்கலாமே அங்கே போட்டு போகிறதுக்கு. லைக் ஃபோட்டோஷூட்லாம் ஏதாவது பண்ணலாம் அங்கே போனால். அதுக்காக இப்போ போகிறோம். அதுக்காக என் தங்கச்சி வந்து வந்துட்டுருக்கா. வெல்கம் பாப்பிமா. எங்கே போகிறோம் அப்படின்றத வந்து நான் வீடியோவில் காட்டுறேன். ஜென்ரலி நாங்கள் அந்த இடத்துக்கு தான் போய் வாங்குவோம், ஏன்னா எங்களுக்கு அங்கே பிடிக்கும், ப்ளஸ் அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ஸோ நாங்கள் போகலாம். ஆயிடுச்சுண்ணா, செலிபிரிட்டி மாஸ்க் போட்டு தான் வருவாங்க. 100% ப்ரொஃபஷனல். நிறைய பேகி டிஷர்ட் இருக்கு, ஆனால் இது கொஞ்சம் காமனாக இருக்குது. இது பேகி டிஷர்ட். இது வந்து எதுக்கு பிடித்த பயங்கரமான செலெக்ஷனாக இருக்கு. வந்து நல்லா இருக்கு. ஆமாம், இது பேகி உணர்ச்சி பேகின்ற பாரு. அது என்ன ஓவர் சைஸ்ட். இந்த பொண்ணு நான் சூஸ் பண்ண, எனக்கு சூஸ் பண்ணது எனக்கு நான் எடுக்கிறேன். எனக்கு புரியவே இல்லை, புரியலையே. எதுவும் நான் அது எனக்கு தங்கச்சி அக்காவை பிறந்தா அதை செஞ்சு விட்டு கொடுக்காதீங்க கொஞ்சம் கூட. எனக்கு அது மாதிரி இன்னொன்று வேணும், போய் கேட்டு வாங்கித்தாங்க. இப்போவே போங்க. இல்லைன்னா அது எனக்கு. I was cornered. I was helpless. ஏய், வாங்கி தடி. இது வாங்கி தரேன். அந்த பக்கம் போகாதடி. போகல, இதை எடுக்கிறேன். என்ன எடுக்கிற? அதே மாதிரி கேட்கணும். இன்னொன்று கேளு, கண்ணு முன்னாடி கேட்கணும். இப்போ நான் வீடியோ எடுக்கிற இதில் என்ன ஷாப்பிங் பண்ணுறதுனே எனக்கு தெரியலை. அதனால நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு மொத்தமாக வந்து காட்டுறோம் என்ன வாங்குறோம். எஸ் பாய் கைஸ். ஷாப்பிங் பண்ணி நான் பட்டு கொஞ்சம் உட்காந்துட்டேன், எனக்கு முடியல. என்ன வாங்குறது தெரியல, கன்ஃபியூஸ் ஆகுது. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ட்ரெயினில் உங்களை வீடியோ எடுக்க முடியாது, விழுந்து செத்து போகாது. ட்ரெயினில் உங்களை வீடியோ எடுக்க முடியாது, நான் கட் பண்ணுறேன். A few moments later. எனக்கு எல்லாமே செட் ஆயிடுச்சு. என் தங்கச்சிக்கு ஒன்றும் கூட செட் ஆகலை. ஆனால் என் தங்கச்சி திருப்பி ஷாப்பிங் பண்ணிடுறா. சும்மா ஷாப்பிங் பண்ணாலே 10 மணி நேரம் ஆகும். இப்போ கிழிஞ்சது எதுவும் செட் ஆகல, எடுத்துகிட்டே இருப்பான். வந்து நின்னது குத்தவாடா. அப்போ என்ன பார்க்குறான், பிச்சைக்காரி மாதிரி இருக்காங்களே. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். என் குரல் ரொம்ப அருமையாக இருக்கு, எனக்கு தெரியும். அதை வந்து தவிர்த்துருங்க. என் குரல் ரொம்ப கன்றாவே இருக்கு, ஏன்னா எனக்கு முடியல. ஏசி போகவே குரல் வரல. ஏசி இருக்கிறதுனால ஒரு நிமிஷம் கால் எடுத்துருக்கு. ஏசி இருக்கிறதுனால என்னால் ரொம்ப பேச முடியல, மன்னிச்சிடுங்க. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது, என்ன இதை எடுக்கிறேன், ஆனால் உருப்படியாக எடுக்க மாட்டேன், எனக்கே தெரியும். ப்ளீஸ் நிறுத்தி விடுங்க ப்ளீஸ். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இப்போ உடம்பு முடியாமல் வயசான கிளவி மாதிரி உட்காந்துட்டாங்க. என் தங்கச்சி இப்போ எவ்வளோ பார்த்துட்டு இருக்கா. எவ்வளோ காட்டுறேன் நான், எனக்கு தான் நிறைய வாங்கியிருக்கேன், காட்டுறேன். இதை எடுத்திங்கன்னா இந்த பேகு ஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லாக எனக்கு தான். அப்புறம் இதையும் எடுத்து வச்சுருக்கேன், வேணும்னா அதையும் வாங்கிடுவேன், காட்டுறேன். சென்னை பீப்புள்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணலாம். ப்ரமோஷன்லாம் சத்தியமாக கிடையாது, இது நானாக வீடியோ சும்மா எடுக்கிறேன். ஸோ இது வந்து அண்ணா நகர்லேயும் இருக்குது, வேளச்சேரியிலும் இருக்குது. MLF மைலோ ஃபேஷன் அப்படின்னு ஒரு ஷாப். ஸோ வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஓகே கேர்ள்ஸ், விசிட் பண்ணிடுங்க. உங்கள் பாய் ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுங்க. வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சிச்சு, ஆனால் ஏதாவது ஒரு டேக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கா. எப்போ முடிப்பான்னு தெரில. நான் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம வந்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம், இல்லை ஒரு வெளில போனால் மேடம்க்கு வந்து புது ட்ரெஸ் தான் வேணும். அவளை சொல்கிறேன், ஆனால் நானே இப்போ வாங்கிட்டேன். நான் இந்த கடைக்கு வந்தாலே நான் வாங்கிடுவேன், அதனால் இந்த கடைக்கு நான் வரவே மாட்டேன். பசங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா, நான் கொஞ்ச முன்னாடி சொன்னேன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுங்கன்னு, ஆனால் கூட கூப்பிட்டு வந்துடுறது. கூட கூப்பிட்டு வந்தால் உங்களோட பாக்கெட் மணி ஃபுல்லாக கழியிடும். ஓகே, எது எடுக்க போகிறேன்? இது நல்லா இருக்கு.
இது ஸ்கின்னி ஃபிட் எப்படி ஸ்கின்னி ஃபிட் போட்டாலும் பலாசோ போட்ட மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு நாளைக்கு தானே? சொல்லல. ஒரு நாள் போட்டு தூக்கி போட்டுருவியா? போடி. இவ்வளோலாம் கல்யாணம் பண்ணாதீங்க பாய்ஸ் யாருமே. உங்களோட காசெல்லாம் கறியாக்கிடுவா. Why black? Sham black. என்ன இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? எப்படி கேஷுவலாக நடந்து அந்த வீடியோ ஆன் பண்ணுன்னு சொல்லிட்டு நல்லாவே இல்லை. விட்டா கிறுக்கு நாச்சிரி வாங்கி போட்டுருக்கு. இதுக்கா வீடியோவில் தெரியல. இங்கே பாருங்க, அதோட நெக்கு காட்டு. நெக்கு சுமார் இங்கே இருக்குங்க, கீழே இருக்கு இந்த இடத்துல. 2 இன்ச்சு தான். ஆக்சுவலி அந்த நெக் எதுக்குன்னே தெரியல, வைக்காமலே இருக்கலாம். அதுக்கு ஓப்பனாக ஃபுல்லாக போட்டுடலாம். நக்கல்யா அவனுக்கு. இன்னும் ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். அவள் முடிச்சுட்டு வரட்டும். அந்த பிளாக் டாப் போயிட்டு போட்டு பார்த்துட்டு வரலாம். ஒரு 1 hour, இன்னொரு 1 hour எக்ஸ்ட்ரா. நைட்டு தான் போவேன் நான் வீட்டுக்கு. தங்கச்சி இவ்வளோ நேரம் பார்த்தோம், எதுவும் செட் ஆகலை. அழுவுறா குழந்தை. ரொம்ப நான் இங்கேயே இருக்கேன், என் நைட் வரைக்கும் இருக்கேன். பொறுமையாக வாங்கிட்டு வா. ஆனால் நான் இங்கேயே தான் உட்காருவேன், என்னால் முடியல. அக்காவுக்கு வயசாயிடுச்சு. உண்மையை நினைச்சேன், சிரிச்சேன். இது எடுத்துட்டே ஜோக்கு கைஸ். இவன் பேக்ல இருந்து இது வந்துருச்சு கூட. ஓ ஆமாம், நான் வீடியோவில் காட்டினேன். அது மேலே இருந்துச்சு, அப்புறம் காணும். பார்த்தா அந்த மேடம் பேக்கோட இதுக்கு அந்த பூக்கோட எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வெயிட் பண்ணுவோம் என் தங்கச்சிக்காக. என்னோடய ஸ்கின்ல வந்து இங்கே ஒயிட் பார்க்குறீங்கல்ல, எனக்கு வந்து பேசிக்கலி நடுவில் பெரிய டிப்ரெஷன். இதெல்லாம் சில டிப்ரெஷனை தாண்டி இது ஒரு டிப்ரெஷன். உடம்பு சரியில்லை. இது என்ன அப்படின்னா, எனக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. பேசிக்கலி அது என்ன ஸ்கின் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். அதனால் எனக்கு இருந்துச்சு. இப்போ தான் க்யூர் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் போயிடும் நினைக்கிறேன். எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, போயிடும். அம்மா காண்டில் இருக்கேன். இவ்வளோ நேரம் ட்ரெஸ் எடுத்து எதையுமே வேணாம்னு வச்சுட்டு இது 2 மட்டும்தான் எடுக்கிறா. 2 hours 2 மணி நேரம். ஏன் மண்டையில் ஒன்று இருந்தது, ஆனால் அது இங்கே இல்லை. அதுக்கு நான் என்ன நான் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணேன். எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணாலும் அவளுக்கு வேணாம். ஆனால் நான் மட்டும் ரொம்ப நேரம் 2.5 hours மேலே வெயிட் பண்ணியிருக்கேன். தலையெழுத்தாங்க. பில் போட்டு போகலாமா? மை காட். ஓகே, நீ கம்மியாக வாங்கியிருக்கனால ஹாஃப் ட்ரெஸ் நீ எனக்கு வாங்கி. சாப்பாடு வாங்கிட்டாங்க. ஹாஃப் ட்ரெஸ் நீ வாங்கி கொடுத்துரு. இப்போ என்ன தெரியுமா பண்ணா, சைரன் புக் பண்ணுறதுக்கு பதில் லால் சலாம் மாற்றி புக் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ நாங்கள் அதனால போக வேண்டிய சுச்சுவேஷன். லால் சலாம் வந்து நாளைக்கோ இல்லை 2 நாள் கழிச்சோ இல்லை, இப்போ ஒரு half an hourல போகணும். போகலன்னா அது அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. அதனால் நான் அங்கே போகிறோம். கருப்பா தெரியும். நான் கருப்பாக ஆயிட்டேன். லைட் இல்லை. பாரு, ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. மாட்டிக்கிட்டு இருக்குது. இது இப்படிதான் இருக்கும் போல. பயங்கரமா இருக்கு. இதோட தான் வாங்குவேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது நம்ம யோசிச்சுக்கிட்டு ரொம்ப பெருசா இருக்கானா? என் மூஞ்சியோட பெருசா இருக்கு. இந்த ஜோக்கர் கண்ணாடி பாக்குறீங்களா? எனக்கு அது வேணும். ஆனால் பெருசா இருக்கும் ஃபேஸ் விட. ஏன் எல்லா கண்ணாடியும் ஓகே, ஃபைனலி வாங்கிட்டோம். இது ஒரு கவர் காட்டும். ஆனமோ முக்கால்வாசி இருந்தது. இவ்வளோ வாங்கியும் கைஸ் 6000 சம்திங் ஆச்சு. பட் ஆஃபர் இருந்து 5300 ஆச்சு. கம்மியில் 6700 சம்திங். அது வந்து 5338 அந்த மாதிரி ஆச்சு. ஆமாம், ஜாலியாக போகிறோம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு, ஏன்னா நான் 10,000 ஆகும்னு நினச்சேன். ஆனால் ஹாஃப் ரேட் தான். நான் எதுவும் தெரியல. நானும் எதுவும் தெரியல. அசிங்கத்தின் உச்சகட்டம் சவுண்டு வருது. நான் எதுவும் தெரியல. எதுக்கு இப்போ இந்த சவுண்டு வருது? இல்லை அதில் ஒன்றும் சென்சார் இருக்காமல் இல்லை, இது நகர்ந்ததுனால அப்படின்னு. ஓ
ஓகே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் தங்கச்சி சொன்னான், அப்படி இப்படி நடந்து போயிட்டு வரேன், என்ன சந்தேகப்படுவாங்க அப்படின்னு. பார்த்தா அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து அடிக்குது அந்த சவுண்டு. நாங்கள் எதுவும் தெரியல கைஸ். அந்த லைட் ஏன் வந்துச்சு? எஸ், அந்த லைட் வந்து எங்களுக்காக தான் வந்திருக்கு. ஏன்னா நாங்கள் ஒரு வாங்காத ஸ்ட்ரக்கை வந்து பில் போட்டிருந்தோம். இல்லை, அதனால கிடையாது, வாங்கிட்டோம், அது தெரியாம வாங்கிட்டோம், அதனால அதுக்கு பதிலா வேற எதுவும் வாங்கிட்டோம். சம்மந்தமே இல்லாம சொல்லுங்க. நமக்காக அந்த இது அடிச்சிருக்கு. நல்ல வேலை. ஆக்சுவலி அடிச்சனாலதான் உள்ள என்னவா திங்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுவோம். பார்த்தா நான் எனக்கு வேண்டாத்தது உண்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் தெரியாம புக் பண்ண படத்துக்கு நாங்கள் போயே ஆகணும், வேற வழி இல்லாம. அதனால நாங்கள் போறோம் அண்ட் ஷாப்பிங் பண்ணிட்டோம், ட்ரெஸ் வாங்கிட்டோம். அதனால இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். போட்டுட்டு காமிக்கிறோம். நன்றி, வணக்கம், குட் பாய். பிரமஞ்சனா என்ன டாடா.